பட்டி இல்ல பாட்டி. வாங்க வாங்க, உங்களை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏமா 2 நாளைக்கு முன்னாடியே வரக்கூடாதா? சாந்தி இன்னும் வரலையான்னு அக்கா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவர்தான் என் மாமா, இதே பாட்டி. ராமலிங்கா, இவங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா. அந்த வீட்டுல சமையல் நடக்குதுல்ல, அதை போய் நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரி பாட்டி. நகருமா. சாந்தி, உனக்கு ஒன்னும் ஆகல? எனக்கு எதுவும் ஆகல மாமா, இவருக்கு மட்டும்தான் இப்படி ஆயிப்போச்சு. രക്ഷപ്പെടാൻ വേണ്ടി പുറത്തേക്ക് എടുത്ത് ചാടിയതാ. ஐயோ கடவுளே, பிச்சைக்கார மாதிரியே போச்சு. கரெக்ட் சிவலிங்கம். ராமலிங்கம். ஆலிங்கம். அதே லிங்கம். അണ്ണേ സാരൊക്കെ സെറ്റ് பண்ணிருக்கனே. சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம். எனக்கல்லம்மா, நம்ம கெஸ்டுக்கு. ഏയ് ഞങ്ങളാരും കഴിക്കും. கேக்கலையா? அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ബന്ധുവീടാണ് ഓവറാക്കരുത്. അതെ, ഇനി കപ്പലടി നിന്റെ അപ്പം വാരി തരൂ. അതെ, ശാന്തിയുടെ മാമനെ നാനും മാമ്പാന്ന് കൂപ്പിട്ടുട്ടുമാ. അതെ, ആദ്യം മലയാളം ശരിക്കും പറഞ്ഞു പഠിക്കും, പിന്നെ തമിഴിലേക്ക് കടക്കാം. என்ன இருந்தாலும் சரி, சாந்தி கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் 2 நாள் முன்னாடியே வரணும். അതെന്തായാലും വരേണ്ടി വരുമല്ലോ ശിവലിംഗം. ராமலிங்கம். അത് പറഞ്ഞപ്പോഴാ ഞാൻ ഒന്ന് മൂത്രം ഒഴിച്ചിട്ട് വരാം. എന്റെ ഗ്ലാസ്സിലോട്ട് ഒഴിക്ക്. അയ്യേ അത് ശരിയാണ്. അതല്ലെന്ന് മദ്യം എന്റെ ഗ്ലാസ്സിലോട്ട് ഒഴിക്കാം. உனக்கு சரக்கு ஊத்தணுமா? முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நகையை தந்துடலாம் சம்பந்தி. நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஏய் சரவணா வாடா. அழாதம்மா, இந்த முகூர்த்தத்துல என் பேத்தி கல்யாணம் நடக்கும். டே ராமலிங்கம், பாட்டி, நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை நீதாண்டா கெட்டி காப்பாத்தணும். கட்டா செல்வி கழுத்துல தாலிய.